சமீபமா ஜப்பான்ல சின்ன சின்ன பிரச்சனைகள்ன்றது வர ஆரம்பிக்குதுங்க. ஸோ நீங்க ஜப்பான்ல இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த சின்ன விஷயத்த கூட தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல ஒரு தம்பதியினர் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க போறாங்க. அங்க கியூல நிக்கும்போது ஒரு நபர் திட்டுறாரு. திட்டிட்டு இருக்கிறாரு. திட்டும்போது என்ன பண்றாங்கன்னா, சரி அவங்க அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு நின்னா கூட, இவர் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து திட்டுறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, தம்பதியினருடைய அந்த மனைவி இருக்காங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட போயிட்டு மூஞ்சுக்கு மூஞ்சி இப்படி பக்கத்துல நின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி திட்ட ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் வாயிலேருந்து வரக்கூடிய அந்த அந்த எச்சல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க முகத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த அளவுக்கு பக்கத்துல நின்னு அவர் திட்டுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, இத பார்த்துட்டு சரி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்பானியர கைய புடிச்சு வயித்துல கொஞ்சம் லைட்டா தள்ளுறாரு. தள்ளுன உடனேவே என்ன ஆகுதுன்னா, அவரு வேணும்னே ஜப்பானியர் சீன் போடுறாரு. கீழ விழுந்துடுற மாரி சீன் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்துடுது. ஸோ இங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைய வச்சு தள்ளுறாரு பார்த்தீங்களா? தள்ளினதுனால அந்த ஜப்பானியர் என்ன பண்றாரு, எமர்ஜென்சியா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போணும். எனக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் போறாரு. அங்க போயிட்டு இங்க ஜப்பான பொறுத்தவரைக்கும் என்னன்னா, டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன வயித்துல புடிச்சு ரொம்ப அழுத்தி தள்ளிட்டாங்க. அதனால எனக்கு வயிறுல இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற மாரி ஒரு கதைய நடத்தி, டாக்டரும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வயிறுல இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சர்டிஃபிகேட்டும் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அடுத்து 2 பேரும் கேஸ ஃபைல் பண்றாங்க. இந்த ஜப்பானியர் அந்த தள்ளினதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, எழுந்து நம்ம இந்தியரையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தாக்கிடுறாரு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யாருன்னா ஜப்பான்ல இந்த மாதிரியான ஏழ்ரைங்க ஒரு சிலது இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரியான ஏழ்ரைங்க கிட்டேருந்து நீங்கள் தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துலேருந்து நீங்கள் போயிடுங்க. இல்லைன்னா அவங்க மேலே தயவு செஞ்சு கையை வைக்காதீங்க. கையை நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே அந்த மாதிரியான சீன் கிரியேட் பண்ணி உங்களை ட்ராப்பில் எதனா மாட்ட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்களே, எந்த நாடாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். நான் ஜப்பானுக்கு வரணும்னு நினைக்கிறேன், என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜப்பான் நாடு இமிகிரண்ட் இல்லை அப்படின்னா பிச்சை எடுத்துகிட்டு போகும், உண்மையிலே சொல்லணும்னா. அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.